ஏன் நாள் முடியும் உன் பேச்சை கேட்டு வந்த மாதிரி இல்லாட்டி ஊருக்குள்ளே ஒரு நாதி இல்லை. அதெல்லாம் நீ சவுண்டு கொடு, வருவாவும் சின்ன பொண்ணு. மதியம் போல் ஆகுது பற்றியா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்து கிடப்பாவோ. சவுண்டு கேட்டால் எல்லாம் வந்துடுங்க. அட பாவி, உன் பேச்சை கேட்டு வேட்பாளராக வேலை நிற்க போகிறேன். என்ன ஆக போது தெரில. ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறேன். ரெண்டே ஓட்டு, ஒன்று நான் ஒன்று நீயாக தான் இருப்ப. சரி, எதையுமே பாசிட்டிவாக பேசு சின்ன பொண்ணு. நீ சவுண்டு கொடு, வருவாவோ பாரு எல்லாரும். ஐயா வாங்க, அம்மா வாங்க, வெளியில் வாங்க வாங்க வாங்க. ஏன் இரும்பு கலக்காரே, ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய நிற்கல, திங்கக்கிழமை வந்துருக்கியோ. சரி, இந்த சட்டெல்லாம் எடுத்து போட்டு எவ்வளோ ரூபா தருமா தரும். ஹலோ பத்துக்கா, ஹலோ. அடியாட்டி சின்ன பொண்ணு நீயா? அம்மா வாங்க ஐயா வாங்கணும்னா நானும் இரும்பு காரம் தான் வந்துட்டானு நினச்சேன். அடியே நாள் முடி உன் பேச்சை கேட்டு தானே இப்படி சொன்னேன். சின்ன பொண்ணு இப்படியே சொல்லுவாவோ அம்மா வாங்க ஐயா வாங்கன்ட்டு. நான் சொல்லுத மாதிரி சொல்லு. இப்போ வேறு வீட்டிலேருந்து வருவாவோ பாரு. அந்த சீட்டில் எழுதியிருக்க மாதிரி பார்த்து சொல்லு. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை சின்னத்துக்கு அள்ளி வாரி வழங்குங்கள். சின்ன பொண்ணு ஒரு வாக்கு தானே போட முடியும், என்ன அள்ளி வாரி வழங்குங்கள்ங்க. அதானே. சரி சரி சரி, உங்கள் பொன்னான வாக்கை ஒரு பட்டனை அமுத்தி வழங்குங்கள். ஐயோ ஐயோ. அம்மா வாங்க ஐயா வாங்க, உங்கள் பொன்னான வாக்குகளை ஒரு சின்னத்துக்கு வழங்குங்கள். ஏன் யார் மாதிரி வீட்டு முன்னாடி இன்னும் கத்திக்கிட்டு கிடக்குது? பிள்ளைகளோட படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. சின்ன பொண்ணு அவ வாங்காத, ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். சரி சரி. ஏக்கோ கலர் முடியக்கா, கலர் முடியக்கா. ஏம்மா சொல்லு. அந்த நோட்டீஸ் பிடிங்கோ. நான் அந்த சின்னத்தில் வேட்பாளர் நிற்கேங்க்கா. இந்த ஊரில் தான் நிற்கேன். எனக்கு இந்த ஓட்டை மட்டும் போட்டு விட்ருங்கக்கா. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை ஓட்டுக்கா? அப்படியா? நீ என்ன நல்லது செய்தன்ட்டு உனக்கு நான் போடணும் ஓட்டு? நான் என்னென்ன செய்ய போகிறேன்ட்டு அந்த சீட்டை எழுதியிருக்கேங்க்கா. அதை பார்த்து ஓட்டு போட்டுருங்கக்கா. வீட்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்கேங்க்கா. நான் இந்த வெயிலுக்கு குளங்கரைக்கு வரைக்கும் போக வேண்டியிருக்கலாம் நடந்து. அதனால் வீட்டுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலு. அப்படியா? அப்படின்னா அப்போ நானும் என் புருஷனும் உங்களுக்கே ஓட்டு போட்டுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் வந்துடும்ல? வருங்க்கா, வரும், கண்டிப்பாக வரும்க்கா. நம்பி வாக்களியுங்கள். சரி சரி சரி. இந்த பொண்ணு என் ஓட்டு கண்டிப்பாக உனக்கு தான். நன்றி நன்றி நன்றிக்கா. சரி சின்ன பொண்ணு வா, நம்ம அடுத்த தெருக்கு போவோம். இதான் உங்களை பார்க்க அங்கே காலேஜ் பிள்ளைங்களாம் வெயிட் பண்ணுது. வா போவோம் காலேஜ் பக்கம். இதோ வரேங்க்கா. போலாம். ரைட். சின்ன பொண்ணு வாழ்க, சின்ன பொண்ணு வாழ்க, சின்ன பொண்ணு வாழ்க. ஏன் நாலு முடி என்ன இங்கே கூட்டம் அப்படி அள்ளுது? ஆமாம் சின்ன பொண்ணு, எப்படியாவது கவர் பண்ணி ஓட்டை வாங்கியது. இப்படி மாதம் நிற்காம கையெடுத்து கும்பிடுத்தி. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, இளைஞர்களே, இளைஞிகளே, அன்பு தம்பிகளே, தங்கைகளே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நீங்களாம் இன்னும் ஓட்ட போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா காலேஜுக்கு வர்றதுக்கு பார்த்துக்கோங்க. பஸ்ஸெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கூட்டியும், பையன்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு புல்லட்டும் ஃப்ரீ. ஸ்கூட்டியா? ஸ்கூட்டியா? நன்றி 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 இளைஞர்களே, இளைஞிகளே, நன்றி நன்றி. உங்கள் பொன்னான வாக்குகளை சின்ன பொண்ணு சின்னத்திற்கு அளிக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. ஏக்கா எப்படிக்கா எல்லாத்துக்கும் ஸ்கூட்டிலாம் வாங்கி கொடுக்க? இது முதல்ல நீ ஜெயிக்கன்னு பார்ப்போம் முட்டி, அப்புறம் தானே எல்லாம் கொடுக்கணும். அது பாவி. இங்கே பாரு, உனக்கு எதிராக இந்த தாய் கிழவி ஆட்சி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உனக்கு எதிராக. ஐயா அந்த கிழவியா? எனக்கு வர ஓட்டையும் கெடுத்து விட்டுருவாள. காக்கா வாச்சிக்கிறத போய் தடுப்போம். அன்பார்ந்த மக்களே, இப்போதைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த சின்ன பொண்ணு நிறைய இலவசங்களை அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கு. எந்த இலவசங்களையும் நம்பி ஓட்டு போடாதீங்க. அதனால பாதிக்கப்பட போகிறது நம்மளும் நம்ம சந்ததியினர் தான். வாக்களிக்க தவறாதீங்க. உங்கள் ஒவ்வொரு வாக்கும் ரொம்ப முக்கியமானது. எந்த இலவசங்களை நம்பியும் ஓட்டு போட்டுறாதீங்க மக்களே. நல்லா சிந்தித்து யாருக்கு என்ன ஏது, அவங்களால நமக்கு என்ன நன்மை, நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை, நம்ம ஊருக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத பார்த்து வச்சு ஓட்டு போடுங்க. ஒவ்வொரு ஓட்டும் பெரிய மதிப்புடையது பார்த்துக்கோங்க.
உங்கள் நன்மைக்காக தான் மக்களே நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தாய் கிழவி இந்த வேகாத வெயிலையும் உங்களுக்கு நன்மைக்கு தான் வந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன பொண்ணு விடுத பொய் வாக்குறதையே நம்பாதீங்க. சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா ஸ்கூட்டி புல்லட்டுன்ட்டு. ஏப்ரல் 23 ஜனநாயக கிழமை ஆட்டுங்க மக்களே. நன்றி, வணக்கம். ஐயையோ, கிளவி எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டால.